ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு லெஹங்கா ப்ளவுஸ் வந்துட்டு மார்க் பண்ணுறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு லெஹங்கா ப்ளவுஸ் போட்டிருக்கேன். அது வந்து பாடி 29ன்னு நினைக்கிறேன். இன்னொன்று அது வந்து நெட்டில் ஸ்டிச் பண்ணியிருப்போம். இது வந்து சாரீ இருக்கு இல்லைங்களா, சாரியிலேருந்து அந்த ப்ளவுஸில் தான் வந்து பண்ணுறோம். சாரீஸ் கட்டாகவும் ப்ளவுஸ் பீஸை வந்துட்டு ப்ளவுஸாகவும் பண்ண போகிறோம். ஸோ லெஹங்கா மாதிரி நல்லா இறக்கமாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு போடுறேன். இது வந்து போட் நெக்கில் பேட்டர்ன் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ இவங்க பாடியோட சுற்றளவு பார்த்திங்க அப்படின்னா 32 இன்ச்சு. ஓகேங்களா? ஸோ 32 இன்ச்சு பாடிக்கு நம்ம லெஹங்கா ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி சொல்கிறது, சாரியிலேருந்து பண்ணுறோம் அப்படிங்கிறது. இது வந்து குபேரப்பட்டு சாரி. ஸோ அதோட ப்ளவுஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கட்டிங் பாருங்கள், காட்டன் லைனிங் தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால் வெட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நம்ம வந்துட்டு மார்க் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து கட் பண்ணிடலாம். ஸோ லெஹங்கா வந்துட்டு பேக் ஹூக் வச்சு தைக்கிறதுனால பாருங்கள், நான் லைனிங் வந்துட்டு கரப்பக்கம் இருக்கு இல்லைங்களா, கரப்பக்கம் அதை தனித்தனியாக இருக்கிற பீஸ் வந்து நம்ம பக்கம் போட்டிருக்கேன். மடிப்பு பக்கம் வந்துட்டு ஆப்போசிட்டில் போட்டிருக்கேன். ஏன்னா பேக் போர்ஷன் வந்து தனித்தனி பீஸ் தான் இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி நீங்கள் திருப்பி போட்டுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கீழே மடிச்சடிக்கிறதுக்கு பாருங்கள், இந்த ஸ்கேலில் ஒரு ஸ்கேல் அளவு எப்போ போல் நீங்கள் ப்ளவுஸுக்கு எப்படி விடுவீங்களோ அதே மாதிரி விட்டுக்கோங்க. அப்புறம் பேக்கில் வந்துட்டு நம்ம தனித்தனியாக கொக்கி வீக் வந்து பீஸ் விடணும் கண்டிப்பாக. அப்போ ஹூக் வைக்கிறதுனால நம்ம அந்த ஹூக்குக்கு வந்துட்டு தனியாகவே பட்டிக்கு கிளாத் விட்டுறணும் 1/2 இன்ச்சு. சரிங்களா? ஸோ அதனால் நான் பாருங்கள் ஸ்கேலில் 1/2 இன்ச்சுக்கு வைக்கிறேன். நான் டேப்பெல்லாம் வச்சு மார்க் பண்ணுறதில்ல, அப்படியே அப்ராச்மெண்ட்டாக போட்டுருவேன். அது சம்டைம் 3/4 இன்ச்சு கூட வரும், பிரச்சனை இல்லை. பட் ஆனால் 1/2 இன்ச்சு கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் வேணும்னா டேப் வச்சு மார்க் பண்ணிட்டு கூட கோடு போட்டுக்கோங்க. இதோட ஹைட் அப்படிங்கிறது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். சிலரெல்லாம் வந்துட்டு ப்ளவுஸ் மாதிரி சின்னதாக வேணும்னு கேட்பாங்க. சிலரெல்லாம் கொஞ்சம் இறக்கமாக பாவாடையும் ப்ளவுஸும் ஒட்டியே இருக்கிற மாதிரி, இல்லை கொஞ்சோண்டு 1 இன்ச்சுக்கு ஹிப்பு தெரிகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து கேட்பாங்க. அது அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்னவோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஒயரை வச்சுக்கலாம். சரிங்களா? நான் வைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒயரமாக தான் வைக்கிறேன். ஸ்கட்டும் ப்ளவுஸும் வந்துட்டு கொஞ்சம் அந்த 1 இன்ச்சு மட்டும் கேப் இருக்கிற மாதிரி அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒயரை வச்சுருக்கேன். ஸோ ஒயரை வந்துட்டு 15 இன்ச்சுங்க. தைக்கிறதுக்கு அரைஞ்சு சேர்த்து நம்ம 15 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். பாடி வந்துட்டு 32. ஸோ எப்பவும் போல தான் நம்ம வந்து பிரிச்சுக்கணும். 32 2ஆக பிரிக்கணும். 16 16லேருந்து 2 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். ஸோ 18 தான் நம்மளுக்கு பின்பாடி சுற்றளவு. 18 அப்படின்னா நம்ம வந்துட்டு 9 இன்ச்சு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பு வந்துட்டு 29. இதையெல்லாம் நம்ம அப்படியே 4ஆக பிரிச்சுக்கணும். ஸோ 29 4ஆக பிரித்தோம் அப்படின்னா 7/4 14 வரும். 14 29 மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 1 இன்ச்சு வந்துட்டு பின்னாடி டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு விட்டுறலாம். விட்டுட்டு இந்த மார்க்கில் வந்துட்டு கோடு போட்டுக்கலாம். பின்னாடி கழுத்து உயரம் வந்துட்டு 8.5 இன்ச்சு. ஆக்சுவலாக இது வந்து பேட்டர்ன் அப்படிங்கிறதுனால நான் சும்மா மார்க் மட்டும் பண்ணிக்கிறது, எதுவும் கோடெல்லாம் போடலை. தெரிஞ்சுக்கணும், அப்புறமா நான் கேன்வாஸ் வெட்டுறப்ப எனக்கு ஈஸியாக இருக்கும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால. 8 அப்படின்னா தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு சேர்த்து சும்மா 8.75 இன்ச்சுக்கு நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து போட் நெக்கு. ஸோ போட் நெக்குக்கு நான் கழுத்து அகலம் வந்து இவங்களுக்கு ஷோல்டர் வந்துட்டு 15 இன்ச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கழுத்தோட அகலம் வைக்கிறேன். ஸோ 15 அப்படின்னா 11 இன்ச்சு வந்துட்டு கழுத்தோட அகலம் வைக்கிறேன். 11 அப்படின்னா பாருங்கள் 5.5 இன்ச்சு. ஸோ 5.5 அப்படின்னா 5.25 இன்ச்சு. 4 இன்ச்சு கம்மி பண்ணி தான் மார்க் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ 5.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்துட்டு 2 இன்ச்சு. ஸோ 2 அப்படின்னா தைக்கிறதுக்கு 3/4 இன்ச்சு சேர்த்து நம்ம 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். 3/4 இன்ச்சு சேர்த்துறதெல்லாம் எல்லா ப்ளவுஸுக்கும் ஒரே மாதிரி தான், தையலுக்காக விடுறது. ஸோ இப்போ வந்து கோடு போட்டுக்கலாம். இப்போது சிலருக்குலாம் வந்து பாடியோட ஷோல்டர் பெருசாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி பண்ணுறப்ப பாடியோட இந்த அகலம் இருப்பாங்க, ஆம்கோலுக்கும் பாடிக்கு இருக்கிறாங்க, இது மினிமம் 1 இன்ச்சாவது இருந்தால் தான் உங்களுக்கு வளைச்சு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்பலாம் இப்படி ஒட்டியெல்லாம் சிலருக்கு வரும். அப்படியெல்லாம் இருக்கிற பட்சத்தை நீங்கள் கழுத்து கம்மி பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக ஷோல்டரும் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வந்துடும். சரிங்களா? இல்லை எனக்கு வந்து கழுத்து நல்லா ப்ராடாக தான் வேணும், இப்போ எனக்கு ஷோல்டர் சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னா ஷோல்டர் கம்மி பண்ணி 2 அப்படின்னா 1.5 வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கணும். ரொம்ப ரேராக சிலருக்கு அந்த மாதிரி வரும். கழுத்து அதாவது ஷோல்டர் பெருசாக இருக்கும், பாடி ஒல்லியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம அப்படி வந்துட்டு ஆல்டர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இவங்களுக்கு ஆம்கோல் பாருங்கள் 15 இன்ச்சு பாடியில். இதில் என்ன காமெடி அப்படின்னா அவங்க நல்லவேளை அந்த பாப்பா வந்துட்டு அளவு எடுக்கிறப்பே சொல்லிட்டாங்க. ஸ்கூல் படிக்கிற பொண்ணு தான். அளவு எடுக்கிறப்பே சொல்லிட்டாங்க, அக்கா எனக்கு ஒரு பக்கம் கை ஒரு மாதிரி இருக்கும்க்கா, லைட்டாக சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னங்காட்டி நான் அளவு எடுத்தேன். லெஃப்ட் கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்கோல் 15.5 தாங்க இருக்குது. ரைட்டு கையில் 15 தான் இருக்குது. 1/2 இன்ச்சு வித்தியாசம் இருக்குது. ஸோ என்ன மாதிரி எனக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இது அவங்க சொல்லங்காட்டி பரவாயில்ல. சப்போஸ் அவங்க சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், லெஃப்ட்டில் தானே பெருசாக இருக்குது. நான் எடுக்கிற அளவு எப்போவுமே ரைட் கையில் தான் எடுப்பேன். அப்போ ரைட் கையில் சின்னதாக இருக்கிறப்ப அப்போ அவங்க போட்டு பார்க்குறப்ப ஆம்கோல் பத்தாது. இது இந்த மாதிரியெல்லாம் வருங்க. அப்போ இது எப்படி நமக்கு தெரியும்? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மட்டும்தான் நம்ம வந்துட்டு தைக்கிறப்ப அந்த சேஞ்சஸ் வரும். ரொம்ப டைட்டாக போடுறது, ஏன்னா மைல்டாக ஒரு லூஸ் டைட்டு கண்டிப்பாக இருக்கும். அளவெடுத்து தைச்சோம் அப்படின்னா எப்படி சொல்ல, ரொம்ப மைல்டாக ஒரு புள்ளி அளவுக்கு லூஸ் டைட்டு கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப ரேராக சிலருக்கு ஒரு 4 இன்ச்சு வரைக்கும் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இவ்வளோ டைட்டான போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி போகுது அப்படின்னா அவங்க பாடியில் இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அது அவங்களுக்கே தெரியாமல் இருக்கும். அந்த பாப்பாவுக்கு தெரிஞ்சதுனால அவள் சொல்லிட்டா, இல்லைன்னா எனக்கும் அந்த இது வந்திருக்கும் இல்லைங்களா. இப்போ நான் 15 தான் எடுத்துருப்பேன் ரைட் சைடில், அப்படியே தைச்சிருப்பேன். அப்போ போடுறப்ப லெஃப்ட் கை மட்டும் அவங்களும் உங்களுக்கு ஏறி இருக்காது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். உங்கள் இப்போ கஸ்டமராக இருக்கிறவங்க உங்களுக்கு மேபி அந்த மாதிரி அந்த சேஞ்சஸ் இருக்கிறது தெரியும் அப்படின்னா டெய்லர்கிட்ட முன்னாடி சொல்லிடுங்க. அது அளவு ப்ளவுஸே கொடுத்தாலும் நல்லது. ஏன்னா அளவு ப்ளவுஸில் 2 கையும் செக் பண்ணி எல்லாம் யாருமே தைக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் எப்படி மார்க் பண்ணணும், ஒரு பக்கம் 15, ஒரு பக்கம் 15. அப்போ நான் எப்படி
எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா நான் 15 தான் மார்க் பண்ணணும். ஏன்னா கம்மியாக இருக்கிறத எச்சு பண்ணிக்கலாம். நான் எச்சா வெட்டிட்டு நான் அதை எப்படி கம்மி பண்ண முடியும், புரியுதுங்களா? அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா 15 தான் மார்க் பண்ணிடுவேன். இங்கே எழுதிடுவேன், லெஃப்ட்டில் இத்தனை அப்படின்னு எழுதிட்டேன்னா அண்ணா வந்து ஞாபகமாக லெஃப்ட் கை வெட்டுறப்ப மட்டும் கொஞ்சம் ஷேப் சேர்த்து எடுத்து அண்ணா வந்துட்டு தைச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிக்கணும், வேறு வழியே கிடையாது. ஸோ எக்காந்து கொண்டு பெருசாக இருக்கிற அளவு வெட்டிடாதீங்க, எந்த அளவு சின்னதாக அதை வெட்டுங்க. அப்போ 15 அப்படின்னா அதில் பாதி வந்துட்டு நம்மளுக்கு 7.5. நான் வந்துட்டு இங்கே 7.5 தான் வந்துட்டு மார்க் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன்ல போட் நெக்குக்கு, அதில் வந்துட்டு 13.5 வச்சு அங்கேருந்து எப்பயும் போல் பண்ணியிருப்பேன். நான் இது போட் நெக்குக்கெல்லாம் நான் அந்த மாதிரி ஒவ்வொரு வரைக்கும் பண்ணுறது இல்லை தான். இப்படியே மேலேருந்து வச்சு பார்த்துட்டு அப்படியே ஒரு அப்ராக்சிமேட்டாக கோடு போட்டுக்குவேன். எனக்கு எப்படி சொல்கிறது, அது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் போட் நெக் பொறுத்தவரைக்கும். ஏன்னா அகல துளுண்டு தான் இருக்குது, தெரியும் நமக்கு 1/2 இன்ச்சு தான் வளைப்போம் அப்படின்ட்டு. அதனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி மார்க் பண்ணி இப்போ எனக்கு இப்படி வச்சு பார்த்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா செக் பண்ணி பாருங்கள். 7.5 அப்படின்னா எனக்கு 7.25 இருந்தால் போதும். கரெக்டாக 7.5 இருக்குது. ஈஸியாக வந்துட்டு 1/4 இன்ச்சு குறைச்சிக்குவேன். நான் ஒருக்கா 13 வச்சு இது பண்ணுறத விட இது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக தெரியுது, அவ்வளோதான். இது உங்களோட இஷ்டம் தாங்க. இதுக்கு தான் நான் போன தடவை இது சொல்லவே இல்லை. நீங்கள் எப்பயும் போல் அப்படியே ஒரு மார்க் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. 7.25 இருக்குது, ஓகேவா? இப்போ பாடியில் எப்போவுமே 1/4 இன்ச்சு கம்மியாக தான் இருக்கணும், அதை மறந்துடாதீங்க. ஸோ கீழ்கோடு நம்மளுக்கு இல்லை, அதை வந்து அழிச்சு விட்டுறலாம். ஓகே, இப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் விடுவோம் இல்லைங்களா, அது வந்துட்டு விட்டுறலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மறக்காமல் இது வந்து ரைட் கை தானே, அப்போ லெஃப்ட் எல்லுன்னு போட்டு 7.75 இந்த பக்கம் எழுதிடுவேன். எழுதணும், இல்லாட்டா அண்ணா மறந்துடுவாங்க. நான் ஒவ்வொரு தடையும் அவர்கிட்ட ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க முடியாது இல்லை. பாருங்கள், இந்த இடத்துல எல்லுன்னு போட்டு 7.75 எழுதிட்டேன். ஸோ எல்லுன்னா லெஃப்ட்னு அவங்களுக்கு தெரியும், லெஃப்ட் வந்து 7.75. அப்போ ஆட்டோமேட்டிக் இது ரைட்டு தான் 7.5 அப்படிங்கிறது அவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கும். அப்போ அண்ணா தைக்கிறப்ப லெஃப்ட் கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சமாக வந்து பாடியில் சேர்த்து எடுத்து விட்டு அந்த எப்படி சொல்கிற ஆம்கோலை கட் பண்ணி விட்டு அவங்க வந்துட்டு பண்ணிப்பாங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரொம்ப இது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேராக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வித்தியாசம் எனக்கு இருக்குது, அது எனக்கு தெரியும். அதனால் ஓகே, கஸ்டமராக வந்தவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ வந்துட்டு எல்லாமே நான் மார்க் பண்ணிட்டேன். இது வந்துட்டு வெட்டிடலாம். லெஹங்கா ப்ளவுஸும் ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. என்னென்னா அந்த ஒயரை வந்து எப்படி வைக்கணும்னு தெரியும்னா அவங்களை கேட்கணும், நம்ம கஸ்டமரை கேட்கணும். நீங்கள் வந்து எந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து வேணும், இப்படி இந்த மாதிரி வேணுமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். ஏன்னா சிலருக்கு தெரியாது, எப்படி போடணும்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. அப்புறம் சிலர்லாம் அவங்களே சொல்லிடுவாங்க, இல்லை இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்படியும் நார்மலாக ப்ளவுஸ் மாதிரி ஒயர் கம்மியாக மேக்ஸிமம் இப்போ யாரும் போடுறதில்ல. ஓரளவுக்கு இறக்கமாக தான் கேட்குறாங்க. அதான் ஸ்கட்டுக்கும் அந்த ப்ளவுஸுக்கு இடையில துளுண்டு கேப் இருந்தால் போதும். அதுவுமே ஹிப் பெல்ட் கட்டுறப்ப மறைஞ்சு போயிடுது, அப்படி தான் கேட்குறாங்க. ஓகே பாருங்கள், எல்லாமே வந்துட்டு நான் மார்க் பண்ணிட்டேன். கீழே மடிச்சு அடிக்கிற இடத்துல ஒரு அர்க்கட் பண்ணிக்கிறோம், பாடி சுற்றளவுக்கிட்ட ஒரு அர்க்கட் பண்ணிக்கிறோம், கழுத்து வெட்டலை அதனால நான் அர்க்கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இங்கே 1/2 இன்ச்சுக்கு துணி விட்டுருக்கோம் பாருங்க கொக்கி இது தைக்கிறதுக்கு. ஸோ அதையும் வந்துட்டு அர்க்கட் பண்ணிக்கிறோம். ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் அவங்க ஈஸியாக பண்ணிப்பாங்க. அதனால நான் எப்போவுமே எல்லா இடத்துலையுமே அர்க்கட் பண்ணிப்பேன். பாருங்கள், பேக் சைடு வந்துட்டு நம்ம வெட்டி எடுத்தாச்சுங்க. அடுத்தது கை மார்க் பண்ணுறோம். கை வந்துட்டு எல்போ ஸ்லீவ் தான். ஸோ பாருங்கள், கை மார்க் பண்ணுறப்ப நார்மலாக துணி இப்படி திருப்பிக்கணும். இப்போ நம்ம வந்து மடிப்பு பக்கம் ஆப்போசிட் இருக்கிற மாதிரி போட்டுப்போமா, இப்போ இப்படி திருப்பிக்கோங்க. மடிப்பு நம்ம பக்கம் வர மாதிரி இப்படி திருப்பிக்கோங்க. ஸோ ஆம்கோல் வந்து 7.75 தான் பெரிய அளவு. ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம இங்கே கைக்கு வந்துட்டு செக் பண்ணிக்கணும், கம்மியாக போடணுமா கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது. ஓகே, இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு கம்மியாக மடிச்சு போட்டிருக்கேன். அதாவது எனக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக மடிச்சு போட்டிருக்கேன். கீழே வந்துட்டு துணியும் லைனிங்கையும் வந்துட்டு அட்டாச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு மட்டும் கிளாத் விடுங்க. அதுக்கு மேலே கண்டிப்பாக தேவையில்லை, அது வேஸ்ட் தான் விட்டிங்கனாலுமே. கை நீளம் 10 இன்ச்சு. ஸோ 10 அப்படின்னா தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம 10.5 இன்ச்சு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். கச்சை பகுதி கம்மி பண்ணுறது 3 இன்ச்சு. கை சுற்றளவு வந்துட்டு 10.5 அப்படின்னா 5.25. அவங்க கை லூஸுமே செக் பண்ணிக்க சொன்னாங்க. கை லூஸ் செக் பண்ண அதெல்லாம் எந்த வித்தியாசம் இல்லை, அதே அளவு தான் இருந்துச்சு. ஆம்கோல் மட்டும்தான் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஆம்கோல் பாருங்கள், பாடியில் ஸ்லீவில் வரையணும் இல்லைங்களா, இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான அளவு தான் வரையணும், அது மறந்துடக்கூடாது. ஏன்னா கம்மியாக இருந்துட்டா எச் பண்ண முடியும், எச்சா இருந்துட்டா கம்மி பண்ண முடியாது. இன்னொன்று அதில் வந்துட்டு ஒரு கை வந்து 7.5 தான். இப்போ அதுலேயே நம்ம 7.5 தான் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கை வெட்டுறப்ப அவங்க பாடியில் குடையிறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக 7.25 ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு 7.5 இன்ச்சு தான் இங்கே வந்துட்டு மார்க் பண்ணணும். பாருங்கள், இந்த இடத்துல சென்டரில் இருந்துட்டு 7.5 இன்ச்சு வைக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு கை வளைக்கலாம். கை வளைக்கிறதுக்கு பாருங்கள், பாடி வந்து 18 கரெக்டான பாடி அளவு தான். ஆனால் ஆம்கோல் மட்டும்தான் 7.5. ஸோ அதனால் உங்களுக்கு நான் 2 இன்ச்சே வைக்கிறேன், 1.25 வைக்கல. ஏன்னா பாடியும் ஒல்லியாக இருந்தால் மட்டும்தான் அந்த 1.25 செட் ஆகுது. பாடி கரெக்டான அளவில் இருக்கிறப்ப ஆம்கோல் மட்டும்தான் சின்னதாக இருக்கிறப்ப நீங்கள் அந்த 1.5 வச்சிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி கை நல்லா ஃபிட்டிங்காக இல்லை. அதனால் நான் 2 இன்ச்சு தான் வைக்கிறேன். பாருங்கள், 2 இன்ச்சு வச்சுட்டு இந்த இடத்துல தான் வளைக்க ஆரம்பிக்கிறேன். இது வந்து கையை வெறும் பாடி ஆம்கோலை மட்டும் கனெக்ட் பண்ணி வைக்கக்கூடாது, பாடியும் அதே மாதிரி சின்னதாக இருக்கணும். ஓகே, வளைச்சிட்டேன். இப்போ எல்போ ஸ்லீவ் அப்படிங்கிறனால இடையில ஓரளவு வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ 6 இன்ச்சு கிட்ட அளவு எடுத்திருக்கேன். 6 கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 10.5 இன்ச்சு. ஸோ 10 கிட்டையும் 10 தான் இருக்குது, 6 கிட்டையும் 10 தான் இருக்குது. அப்போ ஒரே அளவில் தான் இருக்குது. 10 அப்படின்னா 10.25 நம்ம வச்சுக்கணும். 10.25 இந்த இடத்துல வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இது வந்துட்டு அப்படியே ஷேப் எடுத்துக்கலாம். ஓகேங்க, சிலருக்குலாம் ரொம்ப ரேராக வரும் இந்த மாதிரி கை அப்படியே நேராக வர மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு. இது வந்துட்டு வெட்டிடலாம்.
கை வெட்டிட்டோம். ஸோ சென்டரில் ஒரு அர்க்கத்து, ஆம்கோல் சுற்றளவுக்கிட்ட ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்துட்டு வெட்டிடலாம். கீழே வந்துட்டு நான் துணியை அட்டாச் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிப்பேன். அப்புறம் கீழே சென்டர்லேயே ஒரு அர்க்கத் பண்ணிக்கலாம். ஒட்டு போடுறப்ப மட்டும் நான் இந்த மாதிரி பண்ணுவேன். இப்போ வந்துட்டு இதை ஓட்டை போட்டுடலாம். கண்டிப்பாக ஓட்டை போடணுங்க. போடாது விட்டிங்கன்னா தைக்கிறப்ப கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண முடியாது. எந்த இடத்துல வருதுன்னே தெரியாது. ஓட்டை போட்டால் தான் 4 துணிலையும் அந்த அளவு இருக்கும். சும்மா அங்கங்கே ஓட்டை போட்டுக்கோங்க. ரொம்ப பக்கமாக போடணும்னு எந்த கட்டாயம் இல்லை. ஓட்டை போட்டு நான் அந்த அடி துணியில் வந்துட்டு ஓட்டை இருக்கிற இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மறைஞ்சு போயிடக்கூடாது. அதனால் அப்போவே தைக்கிறீங்கன்னா தேவையில்லை. ஓகே, இப்போ வந்து ஷேப் எடுத்துட்டேன். அடுத்தது வந்துட்டு குடஞ்சி விட போகிறோம். குடையிறதுக்கு பாருங்கள், இப்படி கிளாத் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த துணி தான் எக்ஸாக்டாக இருக்குது. இது வந்துட்டு 10ல், அதனால் அந்த மாதிரி எக்ஸாக்டாக இருக்கிற துணியில் பண்ணிக்கலாம். ஸோ ஆம்கோலில் பாதி அளவு ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம். 7.5 அப்படின்னா 3.25. இந்த இடத்துல நம்ம வந்துட்டு 1/2 இன்ச்சுக்கு உயரம் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இதை வந்துட்டு வளைச்சிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். குடஞ்சி விட்டாச்சுங்க. இந்த இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். கையை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணலாம். ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு பிரின்சஸ் கட்டு. ஸோ பிரின்சஸ் கட் அப்படின்னா நம்ம எப்போவுமே அந்த அதை எப்படி சொல்கிறது, தனியாக இருக்கிற பக்கம் வந்துட்டு நம்ம பக்கம் இருக்கிற அது சரி கரை பீஸ் வந்து நம்ம பக்கம் இருக்கணும். மடிப்பு பக்கம் வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். பட் இது வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு வந்து எப்படி சொல்கிறது, பேக் ஹூக்கு அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும், ஃப்ரண்ட்டில் எப்படி சொல்கிறது ஓப்பனாக இருக்காது இல்லைங்களா, அப்போ மடிப்பு வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். பார்த்தீங்களா, குழப்பிடக்கூடாது. ரொம்ப கவனமாக தான் வெட்டணும். இது வந்து பேக் ஹூக்குங்க. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி போடுறோம். சரியா, பேக் ஹூக் ஆல்ரெடி நம்ம தனி பீஸில் வெட்டி எடுத்துக்கிட்டோம். இது வந்துட்டு ஃப்ரண்ட் ஹூக்கு. அதனால் மடிப்பு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. எங்கே துணி அகலமாக இருக்குதோ அந்த இடத்துல இப்படி போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் பெருசாக தான் எடுத்தேன் இவங்களுக்கு, அதனால் எனக்கு துணி உண்டுனா இருக்குது. பட் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இப்படி இருக்காது. ஸோ போட்டுட்டு இப்போ பேக் கிளாத் போடுற பாருங்க, இந்த இடத்துல அர்க்கத் பண்ணியிருப்போம்ல, அந்த கொக்கி தைக்கிறதுக்கு வரைஞ்சி விட்டுருப்போம் இல்லையா, அந்த அர்க்கத்துலேருந்து தான் நம்மளுக்கு கணக்கு. சரிங்களா, ஸோ அந்த இடத்துல தான் நம்ம இந்த எட்ஜுக்கு போடணும். மேலே வரைக்கும் இந்த சரி அதை தாண்டி போடாதீங்க, அது அளவு தப்பாக போயிடும். ஓகே, போட்டாச்சு. இப்போ வந்துட்டு எல்லா அளவும் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு எல்லாரும் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து துணி எடுத்துடலாம். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒயரம் மார்க் பண்ணியிருந்த பாருங்கள், இதை வந்துட்டு கோடு போட்டுக்கலாம். அப்புறமா கழுத்தோட அகலம் எவ்வளோ வச்சோம், 5.25 வச்சோம் இல்லைங்களா, 11னா 5.5. ஸோ அது வந்து 5.25 வச்சுருப்போம். முன்கழுத்து ஒயரை வந்துட்டு நான் 3 இன்ச் வைக்கிறேன். 3 அப்படின்னா தைக்கிறதுக்கு 4 இன்ச் சேர்த்து 3.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச்சுங்கிறது ஆவரேஜான அளவுங்க. ஒரு வேளை அவங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்காங்க அப்படின்னா ஒரு 2.5 2.25 கூட வைங்க. ரொம்ப ஹைட்டாக இருக்காங்கன்னா 3.5 வரைக்கும் வைங்க. நான் 3.5க்கு மேலே எக்காரத்து கூட போவாதீங்க, அது போட் நெக் மாதிரி இருக்காது. ஓகே, கீழே பாருங்கள், எக்ஸாக்ட் அளவு மார்க் பண்ணிட்டேன். கீழே மடிச்சடிக்கிறதுக்கு 1/2 இன்ச் கிளாத் விடுவோம் இல்லைங்களா, ஆக்சுவலாக டைரெக்டாக மடிக்க மாட்டாங்க, பீஸ் வச்சு ஜாயின் பண்ணி தான் மடிப்பாங்க. அதுக்கு 1/2 இன்ச்சு கண்டிப்பாக துணி விடணும். 1/2 இன்ச் போது, அதுக்கு மேலே தேவையில்லை, ஒரு 3/4 இன்ச் வரைக்கும் விட்டுக்கோங்க. நான் எப்போவுமே அதெல்லாம் டேப் வச்செல்லாம் எப்போவுமே இது பண்ண மாட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு இதை வெட்டிட்டு அப்புறமா நான் பிரின்சஸ் கட்டுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு அது வெட்டிட்டு பண்ணால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் வெட்டாமையும் மார்க் பண்ணிட்டு கூட வெட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரின்சஸ் கட்டுக்கு கீழே ஏன் இவ்வளோ அகல துணி விடுறோம் அப்படின்னா, கீழே சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ச்சுக்கு எப்படி சொல்கிறது, அந்த கேப் வெட்டுவோம் ஷேப்புக்காக. அந்த 2 இன்ச்சுக்கு அப்புறம் துணி எக்ஸ்ட்ரா விடணும் இல்லை, அதுக்கு தான் அங்கே வந்து கொஞ்சம் பெருசாகவே விட்டுக்கிறது. எப்போவுமே நான் சைடில் எக்ஸ்ட்ரா விடுற துணியெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பெருசாகவே விட்டுக்குவேன். தைச்சு முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருந்தால் அவங்க வந்து வெட்டிடுவாங்க. இந்த இடத்துலலாம் எக்காந்து கொண்டு ஒட்டு போடுற அளவுக்குலாம் வேலை பண்ணக்கூடாது நம்ம. ஓகே, இப்போ பாருங்கள் வெட்டிட்டேன். கீழே அந்த ஜாயின் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த இடத்துல அர்க்கத் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட்டு இங்கே ஜாயிண்டாக தான் இருக்கிறதுனால சைடில் மட்டும் அர்க்கத் பண்ணிக்கோங்க போதும். கழுத்து வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ வரைஞ்சிக்கோங்க. இப்போ பிரின்சஸ் கட்டுக்கு மார்க் பண்ணலாம். பாருங்கள், இந்த ஓரத்தில் இருந்து, அதாவது ஃப்ரண்ட் பக்கத்தில் இருந்துட்டு 4 இன்ச்சு கிளாத் விடுறேன். இந்த இடத்துல இருந்து 2 இன்ச்சு கேப், அந்த ஷேப்புக்காக நம்ம 2 இன்ச்சு கேப் விடுறோம். நான் மேலேயும் கோடு நேராக வரணுங்கிறதுனால மேலே வரைக்கும் 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இவங்களுக்கு பாருங்கள், ஒயரை வந்துட்டு நான் 9 இன்ச்சு தான் வைக்கிறேன். 9 அப்படின்னா தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 9.5 இன்ச்சு தான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பொண்ணுக்கு இந்த ஒயரை கரெக்டாக இருக்கும். இந்த 9.5 இன்ச்சு எங்கே மார்க் பண்ணணும், இங்கே இருந்துட்டு ஆம்கோல் கிட்ட ஒரு ஸ்கேல் வச்சு கிராஸாக வந்து கோடு போட்டுக்குவேன். இது எப்படி நான் போடுறேன் அப்படின்ட்டு சொல்கிறேன். இது பாருங்கள், இதுதான் நமக்கு வந்துட்டு ஆம்கோல் சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா அது இங்கே தான் வரும். சரிங்களா, இது வந்து இறக்கம் ஜாஸ்தி, அதனால் உங்களுக்கு இப்படி இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் வரும். போட் நெக்கை பொறுத்த வரைக்கும் எக்கார்ந்து கொண்டு இப்படி கிராஸாக இந்த இடத்துல வராது. சரிங்களா, அப்போ வந்து ஆம்கோல் வந்து ரொம்ப பக்கத்தில், இதுவே பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இவ்வளோ தூரம்லாம் தள்ளி போடக்கூடாது, அது ஒரு கணக்கு இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்கேல் இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி போட மாட்டேன். இப்போ இது கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு கோடு போட்டு அதுக்கப்புறமா நான் வளைச்சிக்கிறேன். இப்போ இவங்களுக்கு நான் எப்படி வேணுமோ வளைச்சி எடுத்துக்கிறேன். இது வந்து பிரின்சஸ் கட்டுங்க. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு எப்படி சொல்கிறது, அந்த ஃப்ரண்ட் ஷேப் தெரியும் பாடியில் ஷால் போடுறப்ப, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வளைக்கணும். ரொம்ப இப்படி வளைச்சி எடுத்திங்கன்னா அது பார்க்குறப்ப தையல நல்லாவே தெரியும், அசிங்கமாக தெரியும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இப்படி தான் போடணும். சரிங்களா, கொஞ்சம் நேராக இருக்கிற மாதிரி தான் போடணும். எக்காந்து கூட ரொம்ப எப்படி சொல்ல, கொஞ்சம் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக காட்டக்கூடாது. பிரின்சஸ் இது
எப்படி சொல்கிறது, லெகங்கா ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா தாவணினா நம்ம போட்டு மறைச்சிக்குவோம், பிரச்சனை இல்லை. பட் இதுனா அப்படி கிடையாது இல்லை. அதனால லெகங்கா ப்ளவுஸ்க்கு மட்டும் ரொம்ப அப்படியே ஷேப் எடுக்காதீங்க, ஓரளவுக்கு எடுத்தால் போதும். இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வரைஞ்சா வளைச்சிக்கிட்டே போவோம், நான் வெட்டி எடுத்துக்கிறேன் அப்படியே. பிரின்சஸ் கட்டுங்கிறது ரொம்ப ஈஸி தான், அது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. ஆனால் எந்தெந்த ப்ளவுஸுக்கு எந்தெந்த பாடிக்கு எப்படி வளைச்சி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வேலையே. மற்றபடி இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரமெல்லாம் கிடையாது இது பண்ணுறதுக்கு. அதனால் இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. என்னன்னா என்ன பாடிக்கு எப்படி வைக்கணும்னு தெரியாத வச்சுட்டா அது ஷேப்பு அசிங்கமாக தெரியும். அதனால் அதை மட்டும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ லெகங்கா ப்ளவுஸ்க்குனா ஒரு மாதிரி, நார்மல் ப்ளவுஸ்க்குனா ஒரு மாதிரி, அப்புறம் நல்லா பாடியாக இருக்கிறவங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறைய விதமாக நீங்கள் வந்துட்டு கட் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான் வெட்டிட்டேன். இது பாருங்கள் அவ்வளோவா ஷார்ப்பாக இல்லை இல்லைங்களா, நல்லா தெரியுது பாருங்கள். ஸோ இப்படி தான் பண்ணணும், லெகங்கா ப்ளவுஸ்க்கு நீங்கள் இப்படி தான் பண்ணணும். ஓகே, இப்போ இதை வெட்டிட்டேன். அவ்வளோதான், ப்ளவுஸ் மேலே போட்டு வெட்டுறது ஒரே மாதிரி தான். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வந்துட்டு ப்ளவுஸு, சாரியிலேருந்து வந்தது, குபேரப்பட்டு சாரி. இதுக்கு வந்துட்டுங்க பேட்டர்ன் வைக்கணும். கைக்கு வந்துட்டு பேட்டர்ன் இருக்குது, பார்டர் மட்டும்தான் கைக்கு வேணும். பார்டருக்கு மேலே இருக்கிற கிளாத் வந்துட்டு சாரி பீஸ் வச்சுட்டு பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி துணி வந்துட்டு நம்ம வெட்டி எடுத்துக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். இவங்க தான் ஐயோ இது என்னடா துணி ஒட்டிச்சு வர மாட்டேங்குதுன்னு பார்த்தா நூல் ஒட்டிட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கரை ரெண்டும் நேராக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. கரை சும்மாவே நெளிச்சுக்கிட்டு தான் இருக்குது, ஓரளவுக்கு நேராக வச்சுக்குவோம். வச்சுட்டு இப்போ நமக்கு வந்து கரை மட்டும் இருந்தால் போதும். இதுக்கு மேலே வந்துட்டு சாரி பீஸ் தான் வந்துட்டு பேட்டர்னை கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இந்த கரையை மட்டும் அப்படியே நம்ம வந்துட்டு வெட்டி எடுத்துக்கலாம். இது நம்ம எதுவும் பார்க்கலாம் வேண்டாம். ஓகே, இது வந்துட்டு அடுத்தது பாடிக்கு அந்த சைட்ல எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா முன்ன பின்ன இருக்கும். ஐயே நூல் உள்ளே ஒட்டிட்டு இருக்குது, செம்ம கடுப்பாகுது மனுஷனுக்கு, நவரவே மாட்டேங்குது துணி. ஓகே, இப்போ போட்டுட்டு நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஃப்ரண்ட் பார்த்து க்ளோஸாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த துணியை தான் நம்ம இங்கே வைக்கணும். சரியா, நார்மலாக என்ன பண்ணுவோம், பேக் துணியை தான் இந்த பக்கம் வைப்போம். ஆனால் இதில் வந்து ஃப்ரண்ட் துணியை தான் இங்கே வைக்கணும். ஃப்ரண்ட்டு பேக்கு வெட்டுறப்ப இதையெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும், இல்லாட்டி அவ்வளவுதான். இப்போ இது பேக் தனித்தனி பீஸ் தானே, இப்படி வச்சு வெட்டிக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம தான் கைக்கு துணி ரொம்ப கம்மி தானே தேவைப்பட்டுச்சு, அதனால் ஈஸியாக நமக்கு வந்துட்டு துணி கரெக்டாக போயிடுச்சு. ஓகேங்க, அவ்வளோதான் வெட்டிட்டேன். இது பாருங்கள் பேக் சைடு தனித்தனி பீஸு. ஸோ ஃப்ரண்ட் வந்துட்டு இங்கே க்ளோஸ் பீஸில் இருக்குது. கைக்கு எடுத்த துணி வந்துட்டு கைக்குள்ளார வச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் தைக்கிறப்ப எடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி வந்துட்டு லெகங்காவில் பேக் சைடு ஹூக்கு வச்சு லாங் ப்ளவுஸ், அதை எப்படி சொல்கிறது, நல்லா இறக்கமாக இருக்கிற ப்ளவுஸ் வந்துட்டு எப்படி வெட்டுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ப்ளவுஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் லெகங்காக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் தேவைப்படுது, ஏதாவது உங்களுக்கு பர்டிகுலராக தேவைப்படுது அப்படின்னாலும் சொல்லுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு வீடியோ போடுறேன். அதே மாதிரி இன்னும் நிறைய கட்டிங் பற்றின விஷயங்கள், அதுக்கப்புறம் டிப்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும் பாருங்க, அதை தட்டி விட்ருங்க. நான் அப்போ தான் எப்போ நான் வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகேங்க, இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.